ஹல்லேலூயா. இந்த அற்புதமான தருணத்தில் உங்களை யாவரையும் காணதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. உங்களை பார்க்க சொல்லுங்க, தேவன் நம்ம நினைக்கிறதை விட அவர் நல்லவராகவே இருக்கிறார். உங்களால் தேவனை எவ்வளோ உயர்த்த முடியும்? நீங்கள் எவ்வளோ தூரம் உயர்த்துறீங்களோ அதை தாண்டியும் அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை எவ்வளோ யோசிக்க முடியும்? உங்களோட யோசனைகளில் அவர் பெரியவராக இருக்கிறார். உங்களோட சிந்தனையில் எவ்வளோ அவர் புரிந்து கொள்ள முடியும்? உங்களோட புரிந்து கொள்ளுதலிலும் அவர் மேலாக நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நிச்சயமில்லாத உள்ள உலகத்திலே நிச்சயமில்லாத காரியங்களோடு இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனித நிச்சயமில்லாத இந்த உலகத்திலே நிச்சயமில்லாத காரியங்களோடு இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிச்சயமான ஒரு நித்தியமான ஒரு தேவனை, ஒரு நித்தியமான ஒரு பிதாவை, நித்தியமான ஒரு தீர்வை, நித்தியமான ஒரு விடுதலையை நமக்கு ஜீவனாகவும் ஒளியாகவும் பரலோகத்திலிருந்து வெளிவந்திருக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் கைகளை தட்டி தேவனை நமஸ்காரிப்போம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், எல்லா மதங்களும் மனிதனுடைய புத்தியில் உருவானது. எல்லா மதங்களும் மனிதனுடைய புத்தியில் உருவானது. எல்லா மதங்களும் பாவம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அந்த நாட்களில் உருவாக்கப்பட்ட நாட்கள் இருந்து பாவம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது. ஆனால் சொல்ல சொல்ல பாவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பாவங்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. எங்களதான சூழ்நிலை, எங்களோட உலகம், இந்த பூமி இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அன்பானவர்களே, ஏனால் புத்தியில் உருவானது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்களோ தாழ்விடங்களில் உருவானவர்கள், நானோ மேலிருந்து வந்தவர் என்று. ஹல்லேலூயா. கிறிஸ்து மனிதனுடையதான புத்தியில் உருவானவர் அல்ல. அவர் பரலோகத்துக்கு வந்த எங்களதான மீட்பர். அவர் பாவத்துக்கான வழிமுறைகளை அவரோட புத்தியில் யோசிக்கிறார்கள், அவரோட ஞானத்தில் வாழ பார்க்கிறார்கள். என்னுடைய பிரியமான என் தேவ ஜனமே, எனக்கு செவி கொடுங்க. இந்த உலகத்தில் ஒருவர் நினைக்கிறார் நான் ஞானவான், அவனை தாண்டி கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். ஒருவர் நினைக்கிறார் நான் ஐஸ்வர்யவான் என்று, அவருக்கு முன்பாகவும் கிறிஸ்து இருக்கிறார். இந்த உலகம் என்னெல்லாம் சொல்கிறதோ பெரிதும் என்று, ஞானம் என்று, அதற்கு முன்பாக கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவை அறிந்து கொள்வது என்பதும் கிறிஸ்துவை பிடித்துக் கொள்வது என்பதும் உலகத்தின் ஞானத்தை விட நாங்கள் முன்பாகவும் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை விட நாங்கள் முன்பாக இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆமென். உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? நீங்க உங்களோட சூழ்நிலைகளும் உங்களோட பிரச்சனைகளையா இருக்கிறீங்க. நேற்று நடந்த ஒரு சம்பவத்துக்காகவும் நாளைக்கு நடக்க போற ஒரு காரியத்துக்காகவா நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாங்கள் சந்தோஷமாய் கைகளை தட்டுவோம் எங்களோட தேவனுக்கு. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாசா என்ற விஞ்ஞானம் இன்னைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். பூமி வேகமாக சுழல்கிறது என்பதை. சுழல்கிறது, நமக்கு தெரியாமல் நம் பூமி வேகமாக சுழல்கிறது. அப்படியான அன்பான ஒருவர் 60 வருடம் வாழ்ந்தார் என்றால் அவர் வாழ்ந்திருக்கிறது 50 வருடம் தான். ஆனா அவருடைய வயது 60 வருடம். ஏன்னா வேகமாக சுழந்து கொண்டிருக்கிறது. நீங்க இப்போது பேசிக்கிட்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கு தானே ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, நேற்று தானே ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, இன்னைக்கு இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை. ஏன் இவ்வளவு வேகத்துல உலகம் போய்கொண்டிருக்குது? அன்பானவர்களே, இன்றைக்கு விஞ்ஞானம் நாசால் ஒரு விஞ்ஞானிகள் சொல்லி ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தார்கள், உலகம் வேகமாகவே, பூமி வேகமாகவே சுழல்கிறது. முந்தை விட வேகமாகவே அது கடந்து போகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, எனக்கு செவி கொடுங்க. ஒரு நித்தியமில்லாத உலகத்திலே நித்தியமில்லாத காரியங்களோடு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு நித்தியமான நம்பிக்கை கொடுக்க ஒருவர் இருக்கிறார். நித்தியமான தீர்வுக்குள்ளாக நடத்த ஒருவர் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், எனக்கு செவி கொடுங்க. இந்த நாளுக்கு ஒரு தேவ வார்த்தையை, என் உள்ளத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விருப்பம். ஆவியானவர் இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை எனக்குள்ள
வைத்ததினால் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆவியானவர் உங்களுக்கும் உதவி செய்வாராக. ஏனால் அன்பானவர்களே, மனுஷனுடைய புத்தியில் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. மனுஷனுடைய ஞானத்தில் நாங்கள் தேவனுடைய காரியங்களை விலை கொள்ள முடியாது. அப்படி விலை கொள்வோமானால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின்பாக எங்களுக்கு அது பைத்தியமாய் தோணும். ஆமென். ஆனா தேவ ஆவியானவர் அந்த குறிப்பிட்ட எல்லை தாண்டி எனக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, எனக்கு ஞானமாக மாற்றுகிறார். இந்த உலகத்துக்கு பைத்தியமாய் தோன்ற காரியங்களை எனக்கு ஞானமாக தோன்ற வைக்கிறார். எனக்கு இந்த நாளில் கூட வேதத்தில் அநேக காரியங்கள் நான் காண்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இருந்து அற்புதங்களை செய்தார். அநேக காரியங்களுக்குள்ளாக ஜனங்களை வழி நடத்தினார். தேவனுடைய பலத்த திட்டத்தை நோக்கத்தை அநேக ஜனங்கள் அற்புதங்களுக்குள்ளாக கடந்து சென்றார்கள். பலமான காரியங்களுக்குள்ளாக கடந்து சென்றார்கள். ஒவ்வொரு சாப்டராக ஒவ்வொரு காலப்பகுதியிலே ஒவ்வொரு ஜனங்கள் உருவானார்கள். ஒவ்வொரு காலப்பகுதியிலே ஒவ்வொரு காரியங்கள் நடந்தது. அன்பானவர்களே, அதெல்லாம் கடந்து போய்விட்டது, அதெல்லாம் கடந்து போனது. ஒவ்வொரு அற்புதங்களை நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே அநேகருக்கு பலத்த அற்புதங்கள் நடந்தது, பலத்த காரியங்கள் நடந்தது. இதெல்லாம் கடந்து போனது. அன்பானவர்களே, கடந்து வந்த பின்பாக அன்பான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த அற்புதங்கள் நிலை நிற்கவில்லை, அற்புதங்கள் செய்தவரை நிலை நிற்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் நிலை நிற்கவில்லை, ஆசீர்வதித்தவர் நிலை நிற்கிறார். இன்னைக்கு மோசே இல்லை, இன்னைக்கு நோவா இல்லை, ஆனா நோவாவோடு இருந்தவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எலியாக்கள் இல்லை, எலியாவோடு இருந்தவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம், அன்பான தேவ பிள்ளைகளே, ஜனங்கள் அற்புதத்தை பார்த்தார்கள், அற்புதம் செய்தவரை பார்க்கவில்லை. நியாயப்பிரமாணத்தை பார்த்தார்கள், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரை பார்க்கவில்லை. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரை பார்க்காததுனால நியாயப்பிரமாணமும் அவங்களுக்கு விளங்கவில்லை. அவங்களுடைய ஞானத்தில் அதை மொழிபெயர்த்தார்கள். ஆமென். செய்கோடுங்க. இப்பயே தூக்கம் வருதா? இப்பயே சோர்வா இருக்கு அவங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா இந்த இடம் எவ்வளவு பலமான இடம் என்று? இந்த 1.5 மணி தியாலமா இருக்கலாம், 2 மணி தியாலமா இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில் நீங்க மிகவும் பெருமதியான காலத்தில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஆமென். இங்கே உட்கார்ந்து இருக்கிற இந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கான பணம் இல்லை. உங்களை உபயோகப்படுத்தக்கூடிய தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, புதிய ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விருப்பம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யோவான் 8வது அதிகாரத்திலே 4வது 5வது வசனத்தை வாசிங்க. யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே 4வது 5வது வசனம். போதகரே, பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவைகளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். ஹல்லேலூயா. ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து சொல்கிறார்கள். இவர் விபச்சாரம் செய்யும் போதே கையும் காலுமாக பிடிக்கப்பட்டாள். விபச்சாரம் செய்யும் போதே பிடிக்கப்பட்டாள். மோசே நியாய பிரமாணம் படி இவள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். போதகரே, நீ என்ன சொல்கிறீர்? ஹல்லேலூயா. போதகரே, நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ ஒரு தப்பு நடந்திருக்கு, இந்த தப்புக்கு இதுதான் தண்டனை என்று நியாய பிரமாணம் சொல்லுகிறது. மோசே நியாய பிரமாணம். நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று வேதம் சொல்கிறது. 6வது வசனத்தை வாசிங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். பதில பார்த்து சொல்லுங்க. இயேசுவோ குனிந்து தரையிலே எழுதினார்.
தன்னுடைய விரலினாலே எழுதினார். ஹல்லேலூயா. இயேசு என்ன நினைக்கிறார் என்பதை எழுதினார். அவர் தரையிலே எழுதினார். அன்பான தேவ பிள்ளைகளே, மோசேயின் நியாயப்பிரமாணத்தை பார்த்தாங்களே ஒழிய அதை கொடுத்தவரை அவர்கள் அறியவில்லை. தெரியுமா? இதை தன்னுடைய கையாலே எழுதி மோசேக்கு கொடுத்தவர்கிட்ட தான் இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆமென், ஆமென். மோசேக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தவரை இவர்தான் மோசேக்கு கொடுத்தார் எழுதி இந்த நியாயப்பிரமாணத்தை. இவர்கிட்ட தான் கேள்வி கேட்கிறாங்க. என்ன சொல்றீங்க? பாத்தீங்களா? நியாயப்பிரமாணத்தை பார்த்தாங்களே ஒழிய நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரை பார்க்கவில்லை. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரை அவர்கள் பார்க்காததுனால நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுங்க என்பதை அவங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இருக்கிறீர்கள். எழுத்து உன்னை கொல்லுகிறது. சொல்லுங்க, எழுத்து கொல்லுகிறது. இவர்கள் இந்த தண்டனைக்கு, இந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுக்க பார்த்தார்கள். இயேசுவோ விரலினாலே எழுதினார். ஹல்லேலூயா. இயேசு விரலினாலே எழுதினார். அன்பானவர்களே, அவர் முதலாவது அந்த நியாயப்பிரமாணத்தை அவருடைய கையினாலே எழுதித்தான் மோசேக்கு கொடுத்தார். அவர் தலையிலே குனிந்து எழுதினார். ஆமென். யாருடையதான புத்திக்கு இது விளங்குறது? யாருடைய ஞானத்துக்கு இது புரியுது? அன்பானவர்களே, தேவன் தரையில எழுதினார். நான் தாயா எழுதி கொடுத்த, கொலை செய்யப்பட வேண்டும் என்று நான் தானுடைய விரலால் எழுதி கொடுத்த. அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க என்று. இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்கிறார், உங்களில் ஒருவன் பாவம் செய்யவில்லை என்றால் முதலாவது கல்லெறிய கடவன். சொல்லிட்டு திரும்பவும் எழுதுகிறார். சொல்லுங்க, திரும்பவும் எழுதுகிறார். ஆமென். அவர் முந்தி எழுதியது நியாயப்பிரமாணத்தை, இப்போது எழுதியதோ அந்த நியாயப்பிரமாணத்தின் உண்மையான நோக்கத்தை. சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தின் உண்மையான நோக்கம் பாவத்தை தண்டிக்கிறது இல்லைங்க. பாவத்தில் இந்த மனிதனை விடுதலை ஆக்குவது, பாவத்தில் இந்த மனிதனை நீக்குவது. ஹல்லேலூயா. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. உங்களை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தின் பரிபூரணத்தை அவர்கள் அறியவில்லை. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க இல்ல வந்தது, அதை நிறைவேற்ற. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதல். பார்த்தீங்களா? இதை பிடித்துக் கொண்டார்கள். இன்னைக்கு சொல்கிறார்கள், செங்கடலை பிளந்தோம். செங்கடலை சரி, யார் பிளந்தது? அற்புதங்களை பிடித்துக் கொண்டார்கள், நியாயப்பிரமாணங்களை பிடித்துக் கொண்டார்கள், அதை செய்தவரை விட்டு விட்டார்கள். கானான் தேசம் வரும் வரக்காட்டி தேவன் அவளை நடத்தி கொண்டு வந்தார். அதோட அவங்களுக்கும் தேவனுக்குள்ள சம்பந்தம் முடிந்தது. இப்போது அவர்கள் வேற பயணம் செல்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக, குறிப்பிட்ட தேவைக்காக இந்த பயணம் சென்றார்கள். அதுக்கு பிறகு எந்ததான உறவும் தேவனோடு அவங்க வைக்க விரும்பவில்லை. அவங்களுக்கு வேலையும் கொள்ளவும் முயற்சிக்கப்படவில்லை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது முறையும் அவர் தரையில எழுதி கொண்டிருக்கும் போது ஒருவனும் அங்க இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒருத்தரும் குற்றம் சுமக்க ஒருத்தரும் இருக்கவில்லை. ஒருவரும் குற்றம் சுமக்க ஒருத்தரும் இருக்கவில்லை. உங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருவரும் இல்ல குற்றம் சுமக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக இருந்ததான எழுத்தை அவர் குலைத்து போட்டார். ஹல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சபைக்கு நான் சொல்ல விருப்பம், இன்னைக்கு நிறைய பேர் நாங்க ஒரு இடத்துல டாக்டர் மருந்தெடுக்க போகிறோம், மருந்தெடுக்கிறோம், கொஞ்ச நாள் சுகமாகல, நாங்க அவரோட தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம், போகிறோம், வருகிறோம். எனக்கு ஒரு நோய் வந்தது அன்பானவர்களே. நான் 8 மாசமா அநேக வைத்தியர்களை சந்தித்தோம், அநேகரோட சம்மதம் இருந்தது. என்ன நோய் சுகமான உடனே ஒரு நாள் சென்று நானும் ஆர்சுரேஷன் சென்று
அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்துவிட்டோம். நன்றி சொல்லிட்டு எனக்கும் டாக்டருக்குள்ள சம்பந்தம் என்ன தெரியுமா? என்ன நோய் சுகமாகிற அளவுக்கு அவருடைய நாங்கள் சம்மந்தம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சுகமாயிருச்சா தேங்க்யூன்னு சொல்லிட்டு என் பயணத்தை நான் சென்று விட்டோம். இன்னைக்கும் சபையாக எங்களுக்கும் இது தங்க பிரச்சனை. நோய் சுகமாக வரக்காட்டு எங்களுக்கு தேவன் நாங்கள் சம்மதத்தை வைத்துக் கொள்ள பார்க்கிறோம். எங்களை பிரச்சனை தீர்க்க வரக்காட்டு நாங்கள் ஒரு சம்மதத்தை செய்ய பார்க்கிறோம். ஒரு பேங்குக்கும் உங்களுக்குள்ள சம்பந்தத்தை நாங்கள் தேவனோட வைக்க பார்க்கிறோம். நீங்க போயிட்டு பேங்க்ல காசு கொடுக்குறீங்க, காசை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதோட நீங்க வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு பேங்க்கு வேற ஒரு சம்பந்தம் இல்லை. நீங்க ஒரு கடையில சாமானம் எடுக்கிறீங்க, சாமானம் கொடுக்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக மட்டும் சம்பந்தம் வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. அதோட இந்த பயணம் முடிந்து விட்டது. தேங்க்யூ சொல்லிட்டு எங்க பயணத்தை போக பார்க்கிறோம். ஆண்டவரே நீங்க தேங்க்யூ நன்றி என்று சொல்லிட்டு இந்த பயணத்தை போக பார்க்கிறோம். எங்களோட சம்பந்தம் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தேவன் செய்கிற காரியத்தோடு இருக்கிறதோ ஒழிய தேவனோடு இல்லாததுனால. என் கண்மான தேவ பிள்ளைகளை செவி கொடுங்க. தேவனோடு எங்களோட சம்பந்தம் இல்லாததுனால, நாங்கள் தேவனை யார் என்று தெரியாததுனால, தேவன் கொடுக்கிற காரியங்கள் தெரியும், ஆனால் தேவனை யாருன்னு தெரியாது. இந்த சபையில் அநேகர் அமர்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு யாவருக்கும் சொல்ல விருப்பம், இதுக்கு நிறைய பேர் அற்புதங்களை தெரியும். நிறைய பேருக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தெரியும். ஆசீர்வதித்தவர் யாருன்னு தெரியாது. உங்களுக்கு சம்மதம் இருக்குது தேவன் கொடுத்த காரியங்களோடு, தேவனோடு இல்லை. இஸ்ரவேலுக்கு நடந்தது இது தாங்க. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக, குறிப்பிட்ட தேவைக்காக இந்த பயணம் சென்றார்கள். அத்தோடு இந்த பயணம் முடிந்து விட்டது என்பதை தேவன் நித்தியமாய் அவங்களுக்கு வைத்திருக்கிறதை, நித்தியமாய் செய்ய இருக்கிறதை மறந்து விட்டார்கள். நித்தியமான வாழ்க்கையை அவர்கள் மறந்து விட்டார்கள். அன்பானவர்களே, எனக்கு யாருமாய் செவி கொடுங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு நியமித்த வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்க. நீங்க தேவன் நியமித்த வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? தேவன் நியமித்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. ஏன் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று இப்போது கூட ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இவர்கள் நியாயப்பிரமாணத்தை கற்பித்தவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு மதிப்பு கொடுத்தார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு கணத்தை கொடுத்தார்கள். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவருக்கு நீங்க ஒண்ணும் கொடுக்கவில்லை. அவங்க ஹல்லேலூயா. என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் ஈசாக்கை விட தேவனை அறிந்திருந்தார். ஆமென். ஈசாக்கை விட தேவனை அறிந்திருந்தார். ஆமென். அதான் ஈசாக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் தேவனை அறிந்திருந்தார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சம்பவம் இருக்கிறது. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வரும்போது, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு வந்து ஒருத்தரை எச்சை துப்பி அதை தண்ணியை சேர்த்தாக்கி அவரோட கண்களை சுகமாக்கினார். கண்களை சுகமான உடனே இயேசு கிறிஸ்து வேற பயணம் போயிட்டாரு, அவர் வேற பயணம் போயிட்டாரு. இந்த கூடனுக்கு இப்போ அவருக்கு கண் சுகமானது, ஆனா யார் சுகமாக்குனது தெரியாது. யார் சுகமாக்குனது தெரியாது. ஆனா சுகம் கிடைச்சிச்சு, சுகமாக்குனது யாருன்னு தெரியாது. இவிட கேட்கிறாங்க, யார் உன்னை சுகமானது? அவன் சொல்றான், எனக்கு தெரியாது. இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, சொன்னாரு, எச்ச துப்புனாரு, கண்ணை தொட்டாரு, சுகம் கிடைச்சு. அவரை காணோம், நான் அவரை தெரியாது. எத்தனை முறை கேட்டாங்க, நீ போயிட்டு உன் அம்மா அப்பாவை கூட்டு வா, நல்லா விசாரிப்போம். உம்மத்தான், நான் சுகம் அடைஞ்சது உம்மத்தான், ஆனா யார் சுகமாக்குறது தெரியாது. இயேசு கிறிஸ்து திரும்பியும் வந்து சொல்கிறார்,
நீ தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறியா என்று அவன் கேட்கிறார். ஆமா விசுவாசிக்கிறவன் யாரு? அவரு நான் விசுவாசிக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னோடு பேசுகிற நான் தான் அவர். ஹல்லேலூயா, நான் தான் அவர். ஏன்னா யூத ஜனங்க அந்த நானே என்ற வார்த்தையை பாவிப்பதில்லை. நானே என்ற வார்த்தை அவங்களை பாவிப்பதில்லை. ஏன்னா யாத்திராகமம் 3வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே தேவன் மோசேயோடு சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் இருக்கிறேன் என்று சொன்னதுனால நான் என்ற வார்த்தைக்கு, நானே என்ற வார்த்தைக்கு தேவன் மட்டுமே சொந்தக்காரன் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான். ஆமென், நான் தான் அவர். அவர் சமாரியா யோவான் 4 அதிகாரத்திலே அவர் சமாரியா ஸ்திரியோடு பேசும்போது சமாரியா ஸ்திரிக்கு சொல்கிறார், உனக்கு தெரியுமா பேசுகிறவர் யார் என்று? உன்னோட பேசுகிறவர் யார் தெரியுமா? உன்னோட பேசுகிறவர் யார் என்று தெரிந்தால் அவர் நித்திய தண்டனை உனக்கு கொடுப்பார். உன்னோட பேசுகிறவர் யாருன்னு தெரியுமா? அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஜனங்கள் இருக்கிறதான பெரிய பிரச்சனை. நாங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னு எங்களுக்கு பஸ்ஸுக்கு சம்மதம் இல்லை. ஏன்னா எங்களோட தேவைக்காக இந்த பஸ்ஸை பயன்படுத்திக்கிட்டோம். அதோடு எங்களுக்கு பஸ்ஸுக்கும் எந்த சம்மதம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளதான பிரதான பிரச்சனை தான், எங்களை மீட்டவர் யாருன்னு தெரியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தேவன் யார் என்று தெரியாது. கிறிஸ்து யாரும் என்று தெரியாது. கிறிஸ்து யார் என்று தெரியாததுனால அவர் உங்களுக்காக செய்ததையும் உங்களுக்கு தெரியும். உங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் உங்களுடைய ஞானத்திலே விளங்கிக் கொள்கிறீர்கள். நீங்க உங்களுடைய யோசனையிலே அவர்களை புரிந்து கொள்ள பார்க்கிறீர்கள். என் கண்பான தேவ பிள்ளைகளே, யோவான் 8வது அதிகாரத்திலே 24-25 வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். ஹல்லேலூயா. நீங்கள் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்களோட பாவங்களில் நீங்கள் சாவீர்கள். அப்ப அவங்க கேட்கிறாங்க, நீங்க யாரு? அப்ப நீங்க யாரு? ஆதி முதலே இருந்தவர். ஹல்லேலூயா. ஆதி முதலே இருந்தவர் நான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் ஆபிரகாமுக்கு முன்பாகவே இருக்கிறேன் என்று சொன்ன உடனே எல்லோரும் கல்லை எடுத்துக்கொண்டார்கள். அன்பானவர்களை, கல்லை எடுத்துக்கொண்டார்கள் அவரை கொலை செய்யும்படியாக. நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து எப்பெல்லாம் சொன்னார்களோ அப்பெல்லாம் அவருக்கு பெரிய பிரச்சனை கொண்டு வந்தார்கள். நானே என்று அவர் சொன்னது அத்தான் இயேசு கிறிஸ்து நானே என்ற வார்த்தை அடிக்கடி பாவிக்கிறார். ஏன்னா நான் தேவன் என்றதை நிரூபிக்கும்படியாக. நானே என்று அவர் அடிக்கடி பாவிப்பது நான் தேவன் என்று தேவன் நிரூபிக்கும்படியாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு சம்மதம் இருக்குது தேவ ஆசீர்வாதத்தோடு. தேவனோடு நாளைக்கு யார் எங்களுக்கு இது செய்கிறது? யாரோடு நாங்கள் இந்த பயணம் போகிறோம்? தேவன் கொடுத்த காரியத்தோடையா? தேவனோடையா? நாங்கள் தேவன் கொடுத்த காரியத்தோடு நாங்கள் போகிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாக நாங்கள் சோர்வடைகிறோம். நாங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய ஞானத்தில் விலகிக் கொண்டு நீங்கள் யோசித்து அறிய பார்க்கிறீர்கள். உங்களால் முடிஞ்ச அளவு கத்தி நமஸ்காரிக்க பார்க்கிறீர்கள். எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிற பலமானதான ஒரு பரிபூர்ணத்தை, எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிற பலமான ஆறுதலை எங்களுக்கு இல்ல கிறிஸ்துக்குள்ளாக ஒரு ஆறுதல், எங்களுக்கு இல்ல கிறிஸ்துக்குள்ளாக ஒரு நம்பிக்கை, எங்களுக்கு இல்ல கிறிஸ்துக்குள்ளாக
ஒரு மகிழ்ச்சி இல்லை, கிறிஸ்துக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் படியால் அன்பானவர்களே, என் தேவ ஜனமே, சில பேருக்கு மட்டும் அவர்கள் தேவன் செய்த காரியத்தை விட தேவனை பார்த்தார்கள். அவர்களுக்கு மட்டுமே தேவன் பலமாய் வெளிப்பட்டார். அவர்களுக்கு மட்டுமே தேவனுடையதான காரியங்களை புரிந்து கொள்ள முடியத்தக்க, தேவனுடைய காரியங்களை விலகிக் கொள்ளத்தக்க தேவன் தன்னுடைய ஆவியை அவங்களுக்கு கொடுத்தார். தேவனுடைய ஞானத்தை கொடுத்தார், தேவனுடைய சிந்தையை கொடுத்தார். எனக்கு இல்லாவிட்டால் அன்பானவர்களை, எங்களுக்குள்ளாக என்ன நடக்கும் தெரியுமா? நாங்கள் தேவனுடைய காரியங்களோடு பயணிக்கிறோம் ஒழிய தேவனோடு இல்லாமல் போய்விடுவோம். ஒரு போன்ல ஒரு நேற்று முன்னாடி ஒரு காரியத்தை கேட்டேன், செய்ய கொடுங்க. ஒருத்தருக்கு 4 மனைவிங்க இருந்தாங்களாம். ஒருத்தருக்கு 4 மனைவிங்க இருந்தாங்களாம். இப்ப அந்த கணவர் சாகிறதான தருணத்துக்கு வந்து விட்டார். கடைசி கட்டத்துக்கு வரும்போது அவர் 4 மனைவிகளை கூட்டி வந்து சொன்னாராம். அவருடைய முதல் மனைவிக்கு சொல்கிறாராம், இப்ப நான் சாக போறேன், என்னோட வர முடியுமா என்று. நான் சாக போறேன், என்னோட வர முடியுமா என்று அவர் சொல்கிறார். அந்த முதல் மனைவி ஒரு மனைவி சொல்லிச்சான். முதல் மனைவி, நீங்க செத்தா வந்து அத்தவனோட நான் போயிடுவேன், நீ செத்தா நான் இன்னொருத்தரோட போயிடுவேன். அவன் சொல்ல, நான் உனக்காக அதிக காலத்தை கொடுத்த, உன்னை நான் நேசித்த, உனக்காக பிரயாசப்பட்ட. முதல் மனைவி சொல்லிச்சா, நீ செத்தா உன்னை விட்டு நான் போயிடுவேன். இப்ப 2வது மனைவி கிட்ட வராரு. 2வது மனைவி கிட்ட கேட்கிறாரு, நான் செத்தா என்னோட வர முடியுமா என்று. நான் செத்தா என்னோட வர முடியுமா என்று அது சொல்லிச்சான். நான் குள்ளிக்கிட்ட மட்டும் வாரேன், எங்க உன்னை புதைக்கிறாங்களோ அது வரக்காட்டி வந்துட்டு உன்னை விட்டுட்டு நான் வந்துடுறேன். அவன் சொன்ன, உனக்காக நான் நிறைய காரியம் செய்த, நிறைய நேரத்தை செலவு செய்து என்னுடைய அன்பையும் என்னுடைய காரியம் உனக்கு கொடுத்தேனே என்று அது சொல்லிச்சா. நீ எவ்வளவு செஞ்சிருந்தாலும் என்னால வர முடியும் உன்னோட குழிக்கு மட்டும்தான். 3வது மனைவி கிட்ட போனாராம், போய் சொன்னாராம், நான் செத்தா என்னோட வருவியா என்று. அது சொல்லிச்சான், நீ செத்தோட நானும் செத்துடுவேன், நீ செத்தோடனே நானும் செத்துடுவேன். அப்ப இன்னொரு மொத்த மனைவி கிட்ட வராராம். அவளை கேட்கிறாரா, நான் உன்னை நான் பெருசா கவனிக்கல, இப்ப நான் சாக போறேன், என்னோட வாரியான்னு அவர் சொன்னாராம். அது அந்த மனைவி சொல்லிச்சான், நீ செத்தா நான் உன்னோட வாரேன், நீ செத்தா அவளோட நான் வாரேன் என்று அவர் இப்படியாக சொல்றாரு. அவனோட முதலாவது கேள்வி கேட்டாரே, நீ செத்த உடனே என்னோட வாரேன்னு கேட்கல. அவர் அந்த மனைவி சொல்லிச்சே, நான் செத்தா இன்னொருத்தோட போயிடுவேன்னு சொல்லி. அதான் உங்களோட பணம், நீங்க செத்தா உங்களோட பணம் மற்றவனுக்கு போய்விடும். நீங்க கிட்ட ஒரு காரியத்தை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஒருத்தர் சொன்னாரா, நான் செத்த உடனே காசு எல்லாம் என்ன வயிற்றுல, சொத்தெல்லாம் வித்து தங்கத்தை எல்லாம் என் வயிற்றுல இல்ல சதையெல்லாம் எடுத்துட்டு என் வயிற்றுல எல்லாத்தையும் போட்டு தச்சு என்னை புதைச்சிடுங்க. என்ன சொத்தெல்லாம் வித்து என் வயிற்றுக்குள்ளுக்கு போட்டு என்னை புதைச்சிடுங்க என்று சொன்னாராம். அப்போ அவர் சொந்தக்காரர்கிட்ட கேட்டாரா, அவர் சொன்னது இங்க செஞ்சீங்களான்னு. ஆமா, அக்கௌண்ட் எழுதி நான் போட்டிருக்கிறேன், அவர் இப்படி சேர்ந்துருன்னு. அன்பான தேவ பிள்ளைகளே, ரொம்ப பிரயாசப்படுறோம் இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா, அடுத்த நொடி இந்த நொடி அந்த நொடி எல்லா நொடிகளும் அதை பத்தா யோசிச்சு கொண்டிருக்கிறோம் இல்லையா. அவனோட முதல் மனைவி சொன்ன வார்த்தை தான், நீ செத்த நான் உன்னை விட்டு போய்விடுவேன், அதான் அவங்களோட பணம். அவன் 2வது மனைவி சொன்னா, நீ செத்தோட நாங்க எங்க வர காட்டி வருவேன், உங்களோட குழி வர காட்டி வருவேன்னு சொன்ன மனைவி, அத்தவங்க நம்மளோட சொந்தம் எல்லாம்.
எழுந்துக்கிட்டு வர்றாங்களோ சிரிச்சுக்கிட்டு வர்றாங்களோ உங்களோட குழிக்கிட்ட மட்டும் தான் வர முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழுதுகிட்டு வர்றாங்களோ சிரிச்சுக்கிட்டு வர்றாங்களோ தெரியாது, ஆனால் உங்களோட குழிக்கிட்ட மட்டும் தான் வர முடியும். உங்களோட சொந்தம் இதுதானுங்கிற பலன் நினைச்சு கொண்டிருக்கீங்க. இதுக்கு நிறைய காரியத்துக்காக பிரயாசப்படுறீங்க. நேரம் நான் சீக்கிரம் போறேன். அடுத்த மனைவி என்ன சொல்ற, நீ செத்தோட நானும் செத்துடுவேன். அதான் உங்களோட சரீரம், நீங்க செத்தோட உங்களோட சரீரம் என்ன செய்யப்பட்டுரும்? நீ என்னென்ன கிரீம் பாவிக்கிறீங்க, என்னென்ன இடத்துல என்னென்ன காரணங்களுக்கு செய்றீங்க. உங்களோட சரீரத்தை நீங்க எவ்வளவு நேசித்தாலும் நீங்க செத்தோட அது செத்துருங்க. கடைசி மனைவி நீ செத்தோட நானும் சொல்றேன், நான் உன்னோட வருவேன்னு சொன்னாங்களே, அதுதான் அவங்களோட ஆத்துமா. ஆனா அதுல பெருசா நீ கணக்கெடுக்க மாட்டீங்க. அதுதான் நித்தியமா அவங்களோட வரப்போகிறது, அதுதான் நீங்க. கண்பான தேவ பிள்ளைகளே, உங்களோட ஆத்மாவில் ஒரே பிரச்சனை தான். ஆத்மாவுல தான் பாவங்கள் இருக்கிறது. சொல்லுங்க, ஆத்மாவுல தான் பாவங்கள் இருக்கிறது. பகல சொல்லுங்க, ஆத்மாவுல தான் பாவம் இருக்கிறது. அதன்படியா பணத்தாலையும் பொருட்னாலையும் சரத்தினாலையும் அதன் மீட்பு இல்லை. ஆமென். ஆத்மாவில் இருக்கிற நோய்களை ஆத்மா உருவாக்குனதான தேவனை தீர்க்க முடியும். ஆத்மாவில் உள்ள பிரச்சனைகளை அவராலே தீர்க்க முடியும். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை ஜனங்களை வைத்துக்கிட்டு தேவனை விட்டுட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை எழுதியவரை விட்டுட்டாங்க. அவர்கிட்டயே கேட்கிறாங்க, ஓய்வு நாள்ல இப்படி செய்யறது நியாயமா? அடே, ஓய்வு நாள் நான் தாண்டா நியமிச்சது, நான் தான் எழுதி கொடுத்தது. ஓய்வு நாள் நீங்க ஒருவேளை செய்யக்கூடாது என்று இவ ஜனங்களுக்கு சொல்கிறவர் யார் என்று தெரியவில்லை, யார் பேசுகிறது என்று தெரியவில்லை. காரணம் என்னங்க? அவங்களோட புத்தியிலே, அவங்களோட ஞானத்திலே தேவனை அறிய பார்க்கிறார்கள். அவங்களோட ஞானத்திலே அதை விலை கொள்ள பார்க்கிறார்கள். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எபேசியர் 1வது அதிகாரத்திலே 17வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரத்திலே 17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். ஹல்லேலூயா. பவுலடிகளார் இடைவிடாமல் ஜெபித்த ஒரு காரியத்து இருக்குதுங்க. அந்த இடைவிடாமல் ஜெபித்த காரியம், அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க நினைக்கலாம், இவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டுமா? எங்களுக்கு தான் தெரியுமே, எங்களுக்கு தான் கேள்விப்பட்டிருக்கிறது. உங்களோட புத்தியில் கேள்விப்பட்டது இருக்கிறது அல்ல உண்மை. ஆவியானவர் சொல்வதே உண்மை. ஹல்லேலூயா. நீங்க புத்தியிலே அவரை அறிய பார்க்கிறீர்கள், நீங்கள் அவரை விலகிக் கொள்ள பார்க்கிறீர்கள். உங்களோட புத்தியிலே அவரை அறிய பார்க்கிறீர்கள், புத்தியிலே அவரை விலகிக் கொள்ள பார்க்கிறீர்கள். புத்தியிலே அவர் வெளிப்பட்டு இருக்கிறார் என்பது உண்மை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலாக அல்ல. எங்களை மனசாட்சியிலே அவர் வெளிப்பட்டிருக்கார் என்பது உண்மை. இயற்கையிலே அவர் வெளிப்பட்டிருக்கார் உண்மை. இயற்கையில் சொல்லுகிறது தேவன் இருக்கிறார் என்பதையும், எங்களை மனசாட்சி சொல்லுகிறது தேவன் இருக்கிறார் என்பதையும். பவுலடிகளார் ஏன் சொல்லுகிறார்? அப்படி இருந்தும் நான் இடைவிடாமல் ஜெபிக்கிறேன் ஏன் சொல்லுங்க? ஒரு காரியத்துக்காக.
அது என்ன காரியம் என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் தேவனுமான அவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. தன்னை அறிந்து கொள்வதற்கு, அன்பான இந்த வார்த்தை நீங்க கவனித்தால் உங்களுக்கு விளங்கும், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த நித்திய பிதாவை அறிந்து கொள்ள, அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, இதுவே உங்களுக்கு தீர்வாகவும் விடுதலையாகவும் இருக்கும். இதே உங்களுக்கு ஐஸ்வர்யமாகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு வாழ தெரியும். வாழ தெரியுமா இல்லையா? தெரியுமா தெரியாதா? இந்த உலகம் உங்களை கற்றுக் கொடுத்து விடும் எப்படி வாழ வேண்டும் என்று, எப்படி தூங்க வேண்டும் என்று, எப்படி சாப்பிட வேண்டும் என்று, எப்படி உழைக்க வேண்டும் என்று. உலக ஞானம் உங்களை கற்றுக் கொடுத்து விடும். இந்த உலகம் மனிதனுக்கு இருக்கிற ஞானம் தேவன் சிருஷ்டித்த காரியத்தில் இருந்து காரியங்களை உருவாக்க. ஆமென். தேவன் மரத்தை சிருஷ்டித்தார், மனிதனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். அந்த மரத்தால இந்த புல்பிட் செய்ய, அந்த மரத்தால அல்மாரி செய்ய, அந்த மரத்தால மேசை செய்ய. ஆனா அந்த ஞானத்தால முடியாது மரத்தை சிருஷ்டிக்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த ஞானத்தால முடியாது மரத்தை சிருஷ்டிக்க. அவனுடைய ஞானத்தால அந்த மரத்திலிருந்து எடுத்து சில காரியங்களை செய்ய முடியும். ஆமென். மனிதனுக்கு உருவாக்க முடியும், சிருஷ்டிக்க முடியாது. இந்த புல்பிட் உருவாக்கப்பட்டது, மரமோ சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிப்பின் தேவன். ஹல்லேலூயா. இன்னும் 50 வருடங்களிலே எத்தனை நோய்கள் அதிகரிச்சிருக்கிறது, எத்தனை நோய்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏன் உலகத்தில் மருத்துவம் பிழைச்சு போயிருச்சா? மருந்துகள் இல்லையா? இல்ல ஹாஸ்பிட்டல் இல்லையா? ஹாஸ்பிட்டல் அதிகரித்து கொண்டிருக்குதுங்க. மருந்துகளை கண்டுபிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனா மனுஷனுடைய ஆயுசுகளை யாராலும் அதிகரிக்க முடியாது. ஹல்லேலூயா. என் கண்பான தேவ பிள்ளைகளே, மனிதனுக்கு ஒன்றை செய்ய முடியும். ஆமென். ஆனா அதை தாண்டி கிறிஸ்து செய்திருக்கிறார். அதை தாண்டி ஒன்றோட வாழ்க்கையில் அவருக்கு செய்ய முடியும். இந்த காரியங்களை விலையும் கொள்ள என் கண்பான தேவ பிள்ளைகள், தேவனுடைய தெளிவான ஆவி சபைக்கு ஊற்றப்பட வேண்டும். எங்களுடைய செபம் அதுதான். இது மட்டும் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது மட்டும் விளங்க மாட்டேங்கிறது. ஏங்க? எனக்கு தெளிவான ஆவி இல்லை. எங்களுக்கு தேவன் யார் என்று அவர் இப்போது வெளிப்பட்டு இருக்கிறார். அந்த ஆவியை கொடுத்து ஆவி பெற்றவர்கள் அந்த தேவனை வெளிப்பட்டு இருக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறார், நான் ஆராதிக்க தேவன் யார் என்று தெரியும், நான் யாரை சேவிக்கிறேன் என்று தெரியும். கற்பன தேவ பிள்ளைகளே, இதோடு நீங்க பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியத்தோடையா, தேவனையோடையா? நித்தியமில்லாத வாழ்க்கையில் நித்தியமில்லாத காரியத்தோடு இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது அன்பாளர்களே. இதை ஞானம் என்றும் இதை ஐஸ்வர்யம் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அன்பாளர்களே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ ஆவியை நமக்கு அருளை செய்திருக்கிறார். அந்த பிதாவையும் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக. அது எங்களுடைய புத்தியிலே அந்த காலத்தை நீக்குகிறது, உண்மையான வாழ்க்கைகளை கொண்டு வருகிறது.
உண்மை சத்தியத்துக்குள்ளாக நிலை வர செய்கிறது. உங்களோட உள்ளான மனிதனை அது வித்தியாசமாக்குறது. உங்களோட சுபாவத்தை அது மாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த உங்களோட உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை உருவாக்காமல் உங்களை அவர் புதிதாக்குகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை உருவாக்காமல் உங்களை புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. உங்களை அவர் புதிதாக்குகிறார். உள்ளான மனிதனை அவர் புதிதாக்குகிறார். உங்களோட சிந்தனையை புதிதாக்குகிறார். உங்களோட மனசை புதிதாக்குகிறார். உங்களோட வாழ்க்கையை புதிதாக்குகிறார். அவர் புதுமையான காரியங்களை உங்களுக்குள்ள செய்ய அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவைங்க. இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க சொல்லுவார்கள், எங்கட சாலமோன் தங்கத்தால் ஆலயத்தை கட்டினார் என்று. ஆனா இன்னைக்கு மீதி இருக்கிறதோ என்ன மீதி இருக்கிறது? அந்த தங்கத்தாலே சிவரும் தங்கத்தாலே தரையும் இருந்த இந்த ஆலயத்தில் எது மீதி இருக்கிறது? என்ன மீதி இருக்கிறது? அது வெறும் கல்லுங்க தாங்க மீதி இருக்குது. கல்லுங்க தான் மீதி இருக்கிறது. ஜனங்க தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக ஒன்றுமே இல்லைங்க. கிறிஸ்து மட்டும் தான் மேன்மையானவர். கிறிஸ்து மட்டுமே ஐஸ்வர்யவானவர். கிறிஸ்து மட்டுமே ஞானமானவர். ஹல்லேலூயா. அவரே நித்தியமானவர். அவருடைய தெளிவும் அந்த ஆவியாருடைய தெளிவு உங்களுக்கு வரும்போது செவி கொடுங்க. மாற்ற முடியாத அநேக காரியங்கள் மாற்றம் அடையுங்க. உங்களோட சூழ்நிலைகள் மாற்றம் அடையும். தேவன் ஒரு பிரச்சனை இருந்து உங்களை மேலே எடுக்காமல் உங்களையே மேலே எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த தேவனுடைய ஆவி இல்லாமல் தேவனையும் தேவனுடைய காரியங்களை விலையும் கொள்ள முடியாதுங்க. தேவனுடைய ஆவி இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. வேறு நான் இந்த உலகம் வாழ்ற மாதிரி வாழலாம், ஆனாலும் அடுத்த ஸ்டெப்புக்கு ஆவிக்குரியதான தன்மைக்கு உங்களால் போக முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்களோட பாவத்தினால நீங்கள் சாவீர்கள். ஆபிரகாமுக்கு நீங்கள் பிள்ளை என்று சொல்ல வேண்டாம். ஆபிரகாமுக்கே அப்பன் நான் தாயா. ஆமென். ஆபிரகாமுக்கு நீங்கள் பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டாம். ஆபிரகாமுக்கே நான் தான் பிதா. ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருக்கிறேன். மோசேயை உயர்த்த வேண்டாம். மோசேயும் என்ன பத்தி தான் எழுதியிருக்கிறார். வீடு பெருசா, அந்த வீட்டை கட்டினவர் பெருசா? நீங்க சொல்லுங்களேன். வீடு பெருசா, வீடை கட்டினவர் பெருசா? யாரு பெருசு? ஜோசப். யாரு பெருசு? ஜோசப் பெருசா? ஜோசப் வீடு பெருசா? ஜோசப் பெருசா? ஜோசப் வாகனம் பெருசா? எது அவங்களுக்கு பெருசு? அவங்களுக்கோ வீடு தான் பெருசு. உங்களுக்கு என்ன பெருசு? அவங்களுக்கு சாலமோன் ஆலயம் பெருசு. வீடு பெருசா? வீடை கட்டினவர் பெருசா? யாருக்கு மகிமை போக வேண்டும்? அவருக்கு அதிகமா அவர் மோசே போல 1000 பேரை உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதை நம்பி இருக்கிறீர்கள்? அன்பான யாருமே கண்களை மூடிக்கொண்டு அந்த ஆவியானவர் உள்ளத்தில் போட்ட ஒன்றே ஒன்று தான், நம்முடைய கர்த்தரும் மீட்புமான எங்களுடைய பிதாவுமான அந்த கிறிஸ்துவை அறிகிற கொள்வதற்கு தெளிவான ஆவி.
விவேகமுள்ள ஆவி இல்லாமல் எது நித்தியமானது என்று தெரியவில்லை, எப்படி என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை, அடுத்த அடி நாங்கள் எப்படி நகர வேண்டும் என்று தெரியவில்லை, இருக்கிறதான வீதிகளில் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. இவர்கள் நியாயப்பிரமாணத்தை, அந்த பரிசேயரும் சதுசேயரும் நியாயப்பிரமாணத்தை அவரோட வாயிலே வைத்திருந்தார்கள், அதை மரணம் செய்திருந்தார்கள். அதில் ஒன்றிலையும் இந்த ஒளியை, அந்த கிறிஸ்துவை அவங்க அறிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒளி வந்திருந்தும் நீங்க அந்த ஒளி கிட்ட வர முடியவில்லை. ஏன் தெரியுமா? ஒளியை பார்க்கிலும் நீங்க இருளை விரும்புகிறீர்கள், நீங்க அதிலே பிரியப்படுகிறீர்கள். அவர் ஜீவனை கொடுக்க மாத்திரம் வர இல்லைங்க, அதை பரிபூர்ணமாய் கொடுக்க வந்தார். உங்களுடைய நோய்களை மட்டும் சுகமாக்கி அவர் செல்ல வரவில்லை. உங்களுக்கு ஒரு வீடு காணியை கொடுத்து விட்டு உங்களை விட்டு போக வரவில்லை. இந்த உலகம் எல்லாம் நீங்க தான் பெரியார் என்று சொல்வதற்காக தேவன் உங்களை மேலே தூக்கி கொண்டு அவர் வேலை செய்யவில்லை. யாருக்காகவும் எதற்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே? எங்களோட கஷ்டம், எங்களோட பிரயாசம் எல்லாம் யாருக்காக வீண் நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்தில் என்ன தோன்றுகிறது? உங்களோட சிந்தனை என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் சோர்வோடு மாற்றோடு அளவு அமர்ந்திருக்கிறீர்கள். ஏன்னா உலகத்துக்காக நீங்க பிரயாசப்பட்டு, உலகத்துக்காக உங்களோட காரியங்கள் நேரத்தை கொடுத்து நீங்கள் சோர்வடைந்து இருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர், எங்களுடைய ஜெபமே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவான ஆவியை விவேகம் கொடுக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உங்களுடைய மனதை புதிதாக்க வேண்டும், உங்களுடைய சிந்தையை புதிதாக்க வேண்டும். நீங்கள் புதிதாகினால் நீங்கள் மறுரூபமாவீர்கள். தேவனுடையதான காரியங்களை விலையும் கொள்ள முடியும். தேவன் உங்களுக்கு வைத்ததை உங்களை விலையும் கொள்ள முடியும்.